ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சிபி மீடியா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹேர் ஸ்டைலை எப்படி போடுறதுன்னு தான் இன்றைக்கான வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தலையில் சிக்கி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் போடும்போது தலையில் சிக்கி இருந்தால் கொஞ்சம் அந்த முடியெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்பயுமே நார்மலாக வாக்கு எடுப்போம் இல்லையா, அதுக்கும் கீழே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கிறேன் முடியை கொஞ்சமாக. இது ஏன்னா இதில் 3 கால் எடுக்கிறனால இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி 3 கால் பிரிக்க வச்சிட்டோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் இருக்கிறத இந்த மாதிரி பிரித்து அது ஃபஸ்ட்டாகவும் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி முன்னாடி இருந்தது பின்னாடியும் இப்போ நார்மலாக பின்னுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து பின்னிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம உள்ளே போடுறோம் இல்லையா, அதுக்குள்ளே முன்னாடி இருந்து கொஞ்சமாக முடி எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி பின்னாடி இருக்க முடியை எடுத்து அடுத்த காலோடு சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். சிம்பிள். அடுத்த வர இதில் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த முன்னாடி இருக்கிறத எடுத்து இப்படி போடும்போது கொஞ்சமாக முன்னாடி முடி எடுத்து அதை எடுத்து பின்னாடி போட்டுக்கிறோம். தட்ஸ் இட். மறுபடியும் பின்னாடி போடும்போது பின்னாடி இருந்து கொஞ்சமாக முடி எடுத்து அதோட ஜாயின் பண்ணி போட்டுக்கிறோம். எப்பயுமே இதை முடியை பின்னும்போது முன்னாடி வச்சு பின்னாடிங்க. கையை எப்பயுமே பேக் சைடில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் பின்னாடி போகும். இல்லைன்னா முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் முடி தூக்கிக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பின்னிக்கோங்க. உங்களுக்கு முடி முன்னாடி வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் முடி கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேர்லாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் முன்னாடி பெரிய நெத்தியாக இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பட் முன்னாடி கொஞ்சம் நிறைய நெத்தி மேலாப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லாயிருக்கும். இது சாரீ, சுடி, காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே வேர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை எடுத்து போட்டுட்டு கீழே ஒரு செக்யூர் பண்ணியாச்சு. தென் இந்த பக்கம் வேணும்னா நீங்கள் முடி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பின்னை எடுத்துகிட்டு முன்னாடி கொஞ்சம் நல்லா பஃப் மாதிரி மெஸ்ஸி மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் மெஸ்ஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நான் ஒரு டிக்டாக் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ரோல் பண்ணி நீங்கள் இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு பின்னாடி கேட்ச் கிளிப் வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரியே விட்டுடலாம். இல்லைன்னா கீழே நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். செகண்ட் ஸ்டெப் எப்படி நான் பின்னுறேனோ அந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம். இது இந்த மாதிரி முடி எடுத்து முன்னாடி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் நான் கிளிப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு அந்த பஃப் வேண்டாங்கிறதுக்காக இந்த பக்கம் நான் ஒரு குஷி பின் குத்துனேன் இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம். தென் அதுலேயும் கீழே சிக்கி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஜூமிங் ப்ராசஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 2ஆக கையில் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு புரியும் பார்த்தாவே. இந்த பக்கம் ஒரு எடுத்துகிட்டு இது உள்ளார கொண்டு போகணும். அதேமாதிரி இந்த பக்கம் வெளியே இருந்து உள்ளார கொண்டு போகணும். முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின்னுங்க. நிறைய எடுத்து பின்னுனா அது ஒரு பக்கம் நிறையாவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி மாற்றி இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டுடலாம். ஈஸி தான். இந்த பக்கம் கொஞ்சம் செகண்ட்லேருந்து அந்த பக்கம் உள்ளேருந்து வெளியே கொண்டு உள்ளே போடணும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக அதே மாதிரியே பின்னிக்கோங்க. வெளியேருந்து உள்ளேருந்து வெளியே. சிம்பிள். தென் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், உங்கள் முடி எப்படி ஷைனிங்காக இருக்குது, அதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு போடுறேன்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்குலாம் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக முடி இருக்கும் போது லப்பர் பேண்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பின்னிட்டு இந்த மாதிரி மெஸ்ஸியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. சிம்பிள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் என்ன இன்னும் ஃபாலோ பண்ணதுங்க, இங்கே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஐகார்டில் இங்கே இல்லைன்னா இங்கே இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போட்ட புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.